அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஆசைகள் உடனே நிறைவேற்ற இந்த ஒரு நம்பரை எழுதுங்கள். உங்களுடைய விருப்பம் எதுவானாலும் அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயமெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அது இருக்கும் இல்லையா? இப்போது நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்றவங்க இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சொந்த வீடு வேணும், இல்லை பணம் வேணும், கடன் தீரணும், இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குங்க. எப்பொழுதும் நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். முழு மனதோட நம்பிக்கையோட நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் இதை கேட்கணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, அம்மா எனக்கு வேணும், ஆனால் நான் எழுதி பார்த்தேன் நடக்கலை அப்படின்னா ரொம்ப சோகமாக இது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜியோடு நீங்கள் எழுதாமல் கண்டிப்பாக இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் எழுதுங்க. அப்போ அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னு மனம் தளராதீங்க. மறுபடியும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்தே தீருங்க. எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம மனசு நடந்துரும் அப்படின்னு நம்பணும். சும்மா சந்தேகத்தோடையும் ஒரு மாதிரி ரொம்ப நடக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நெகட்டிவியை தான் அது கொடுக்கும். கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். இதை ஒரு முறை இல்லைங்க, நீங்கள் 369 அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நீங்கள் இதை எழுதணும். அந்த ஒரு மெத்தடில் நீங்கள் எழுதணும். இப்போது இந்த 369 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பருங்க. 111 அப்படின்னு கூட்டினீங்கன்னா 3, 222 அப்படின்னு கூட்டினீங்கன்னா கூட்டுத்தொகை 6 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி 333 அப்படின்னு நீங்கள் 3 தடவை ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய கூட்டுத்தொகையும் 9 அப்படிங்கிறது வருங்க. இதுதான் 369. இதை நம்மளுடைய கிரகங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா 3 அப்படிங்கிற எண் குரு பகவானை குறிக்கக்கூடியது, குரு பகவானுக்குரிய எண். 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய எண். 9 அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்குரிய எண். அப்போ இந்த குரு, சுக்கிரன், செவ்வாய் இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இல்லையா? இந்த கிரகங்கள் ஒருவரினுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். குரு பகவான் கல்வியையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு, மனை, பங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 3 நம்பர்ஸில் நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம கேட்டதை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. இப்போது இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த நம்பரை க்ரீன் கலரில் நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய வேண்டுதல், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை இது மாதிரி நான் ஒரு மேனுஃபேக்சருக்கே தனியாக ஒரு நோட்டு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த நோட்டுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள்குள்ளார இந்த 1176 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையில் 3 முறை எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
மதியம் 6 முறை எழுதணும். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாக 9 முறை எழுதணும். இப்படி 369 அப்படின்ற மெத்தடில் நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் எழுதணும். காலையில் ஒரு சர்க்கிள் போட்டு 1176 அப்படின்னு 3 முறை எழுதிக்கோங்க. இந்த நோட்டை நீங்கள் ஒர்க்கிங் போகிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கூடவே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரேக் டைம் இருக்கும், லஞ்ச் டைம் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் ஒரு சர்க்கிள் போட்டு 1176 அப்படிங்கிறத ஒரு 6 முறை எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக 9 முறை எழுதிக்கோங்க. இப்படி 369 அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் இதை எழுதுங்க. இதை எத்தனை நாட்கள் நாம் எழுதணும் அப்படின்னா 7 நாட்கள் எழுதுங்க. 5 நாட்கள், 3 நாட்கள் அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இப்படி நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்லி எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். இயற்கைக்கு புறம்பாக உங்களுக்கு நியாயமான விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். இது முழுக்க நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. இதை எழுதுகிறேன், கண்டிப்பாக என் லைஃப்பில் இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் இதை வந்து எழுதணும். இதை யார் வேண்டுமானாலும் எழுதலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எழுதலாம். அசைவம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாலும் தாராளமாக எழுதலாம். இது ஒரு பூஜை முறைகளோ மந்திரங்களோ வழிபாடுகளோ கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுத்தே தீருங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்ஸ். ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே ஒவ்வொரு பவர்ஸ், ஒவ்வொரு சக்திகள் உண்டு. அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். சரி அம்மா, இதை நான் 3 நாட்கள் இல்லை 7 நாட்கள் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே ஒரு பத்திரமான இடத்துல வையுங்க. உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறிய பிறகு ஒரு வாரம் 10 டேஸ் இல்லை 1 மந்த் கூட கேப் விட்டு இன்னொரு விருப்பத்தையும் நீங்கள் இதே நம்பரை வச்சு ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதை வந்து உங்களோட முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா சின்ன ஆசைகள் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 3000 ரூபா பணம் வேணும்னா அதுக்கு இந்த நம்பரை எழுதுங்க. அந்த 3000 ரூபா பணம் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ அடுத்த விருப்பத்தை நீங்கள் அந்த சந்தோஷத்தில் அந்த ஹாப்பி எனர்ஜியோட நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் கோல்ஸ் பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதுவுமே கண்டிப்பாக நடந்தே தீருங்க. நிச்சயம் இதை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிச்சயம் உங்களுக்கு அப்படியே கை மேலே பலன் கொடுக்கக்கூடியது, உங்கள் கண்ணால் நம்பவே முடியாத பல மாற்றங்களை இது ஏற்படுத்தும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.